உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். நம்ம மீடியாக்கள் வழக்கமா பேச வேண்டிய விஷயங்கள் எதையுமே பேசுறது கிடையாது. உண்மையிலேயே பேச வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம பேச போறோம். ஏன்னா எல்லாருமே திமுகவுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்தா உண்மை அப்படிங்கிறது வெளியில தெரியாமலா போயிடும். கண்டிப்பா தெரியும். யாராவது ஒருத்தராவது பேச மாட்டாங்களா? மானரோசம் உள்ள சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா ஒருத்தர் இருப்பான்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துங்களேன். நேற்று அமித்ஷா அவர்களோட பேட்டி. அந்த பேட்டியில அமித்ஷா சொன்னதை வச்சுதான் தமிழகத்துல எல்லா ஊடகங்கள்லயும், அதாவது பென் நிறுவனத்துக்கிட்ட எச்சை எலும்பு வாங்கி திங்கிற ஊடகங்கள் எல்லாமே பென் நிறுவனத்தை வச்சு பென் நிறுவனம் கொடுத்த தலைப்புல விவாதம் நடக்குது. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா, தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இல்லையா, அவரோட பேரை அமித்ஷா சொல்லவே இல்லையே, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர், ஆனா எடப்பாடின்னு அவர் சொல்லவே இல்லையே, அப்ப இன்னொரு தலைமையை உருவாக்குதா, மாநில சுயாட்சியை அடகு வைக்குதா அதிமுக. எல்லா விவாதமும் இப்படிதான். ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா, அமித்ஷா முக்கியமான பல விஷயங்களை அந்த பேட்டியில சொன்னாரு. அதாவது டாஸ்மார்க்ல 37,000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு, மணல்ல இத்தனை ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு திமுக மேல ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜை வச்சார். நியாயமா இதுதானே அவங்க விவாதமா எடுத்திருக்கணும். ஒரு மத்திய அமைச்சர், ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நம்பர் 2 ரேங்க்ல இருக்கக்கூடியவர் அமித்ஷா, திமுக மேல இவ்வளவு கரப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்காரு. இத பத்தி இந்த மாமா ஊடகங்கள் எதுவுமே விவாதம் செய்யல. மாறா அதிமுக இதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க. இவனுங்க உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த பென் நிறுவனத்துக்கிட்ட எச்ச எலும்பு தான் வாங்கி திங்கிறானுங்க. அதுல மாற்றம் இல்ல. அந்த எச்ச எலும்புலையாவது கொஞ்சம் உப்பு போட்டு தின்னுங்கடா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. விவாதிக்கப்பட வேண்டியது எது? ஆளும் கட்சியோட கையாலாகத்தனம், ஆளும் கட்சியோட ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரியுது, போதை பொருட்கள் புழக்கம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விவாதிக்கவே இல்லை. நடிகர் ஸ்ரீகாந்த் போதை மருந்தை பயன்படுத்தினார், அதனால அவரு கைது செய்யப்பட்டார். அப்ப அழகிரியோட மகன் துரை தயாநிதியும் போதை பொருளை பயன்படுத்தினார்னு சவுக்கு பேசியிருக்காரு. ஏன் துரை தயாநிதியை கைது செய்யல? இல்லைன்னா அழகிரி பையன் மேல சவுக்கு வச்ச சார்ஜ் பொய்ன்னு சொல்லி இவங்களுக்கு பொய் கேஸ் போட சொல்லி தரணும். உண்மையிலேயே ஒரு வச்ச சார்ஜ் பொய்யா இருந்தா நேரம் சவுக்கு மேல வழக்கு போட்டிருப்பாங்கல்ல. இவனை குடும்பமாலம் கப்பல் ஏறி போகணும்னு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இப்ப அந்த போதைப் பொருளை கன்சியூம் பண்ண ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவும் குற்றவாளி அப்படின்னா அழகிரி மகனும் குற்றவாளி தானே. அழகிரி மகனை கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? அது என்ன உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல போல இருக்கு. மக்கள் பார்க்க தானே முடியும், என்ன செஞ்சிருவாங்க? 1000 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல 4 அல்லக்கை மீடியாக்கள், பென் நிறுவனத்திட்ட எச்செலும்பு பொறுக்கிற மீடியாக்களை வச்சு நீங்க அப்படியே ப்ரொபகண்டா பண்ணீங்கன்னா ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடிதுன்னு மக்கள் நம்பிடுவாங்களா? அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. மக்களுக்கு எப்ப என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். உங்களை வச்சு செய்வாங்க. உங்களை ஆள வச்ச மக்களுக்கு அவுத்துக்கிட்டு அடிச்சு ஓட விடவும் தெரியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, இப்ப நாம தலைப்புக்கு வருவோம். டாஸ்மார்க் ஊழல் விவகாரம் பெரிய பூதாகரமா பேசப்பட்டுச்சு. இடி ரைடு, அதை தொடர்ந்து ரத்தீஸ் தலைமறைவு, இந்த ஏகப்பட்ட உதயநிதியோட கேங் எல்லாமே அதுல சம்பந்தப்பட்டுச்சு. நீங்க வாலாடி கார்த்திக்ல இருந்து விக்ரம் ஜூஜூல இருந்து ஏகப்பட்ட பேர். இப்ப அந்த வழக்கு அப்படியே டம்முன்னு நீர்த்து போச்சே, என்ன கதை, இதை பத்தி எதுவும் அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கனிமொழிக்கு அறிவாலயத்துல தனி அறை கொடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? அதோட இதை ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது புஷ் ஆயிடுச்சு. டாஸ்மார்க் ஊழல் இனிமே பெருசா வெளியே வராது. சும்மா பேசுறதுக்கு வேணா அது பயன்படும். அதை தாண்டி ஒன்றும் தண்டிக்கப்பட போறது இல்லை. ஏன்னா இது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சது கனிமொழி அவர்கள். என்னன்னா, கனிமொழிக்கு எப்பவுமே டெல்லியில ஒரு பெரிய தனி லாபி அப்படிங்கிறது உண்டு. காங்கிரஸ் கட்சியிலும் சரி கனிமொழிக்கான லாபி அப்படிங்கிறது இருக்கும், பிஜேபியிலும் கனிமொழிக்கான லாபி அப்படிங்கிறது இருக்கும். இதனால கனிமொழி தன்னோட லாபியை பயன்படுத்தி உதயநிதியை காப்பாற்றி விட்டார். இனி டாஸ்மார்க் வழக்கு தூசி தட்டப்பட்டாலும் செந்தில் பாலாஜியை கடந்து உதயநிதியிடம் செல்லாது. செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்களோட முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா விசாகன் மாதிரி அதிகாரிகளோட அது முடிஞ்சு போயிடும். கருணாநிதியோட குடும்பத்தை தொடாது. மாப்பிள்ளை மேலேயோ இல்ல உதயநிதி மேலேயோ இல்ல உதயநிதியோட அல்ல கைங்க இருக்கானுங்க பாருங்க, இந்த ரத்தீஸ், விக்ரம் ஜூஜு, இந்த மாதிரி ஆளுங்கள் மேலேயோ அந்த இடி அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்காது. எல்லாம் பேசி முடிக்கப்பட்டுச்சு, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு.
கனிமொழி மூலமா பேசி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் தகவல்கள் வருது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்த அத்தையை கௌரவப்படுத்தணும்ல. யாராலையுமே முடியாத காரியத்தை என் தங்கச்சி தாண்டா செஞ்சு கொடுத்தா அப்படின்னு மகன் கிட்ட போய் ஸ்டாலின் அவர்கள் புலகாங்கிதம் அடைகிறார்ல. அதுக்காக ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் சேர்ந்து துர்கா அவர்களோட ஆசீர்வாதத்தோட சம்மதத்தோட, ஏன்னா இங்க கிச்சன் கேபினெட் தான் மெயின், கனிமொழி உள்ள வர்றத துர்கா இதனால் வரை விரும்பல. ஆனா தான் மகனை காப்பாத்தினது கனிமொழி தான் அப்படிங்கறதால ஒரு அரிய பரிசு, திராவிட மாடல் கம்பெனி தரும் ஒரு அரிய பரிசு, சரோஜா தேவி பயன்படுத்தின சோப்பு டப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே கருமம், நம்ம அண்ணா அறிவாலயம்மா கருமம் அதையா நம்ம என் வாயில வச்சுன்னு தெரில, அந்த அறிவில்லாத ஆலயத்துக்குள்ள ஒரு அறை அப்படிங்கிறது கனிமொழிக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த சம்பவம். மற்றபடி இவங்களுக்கு கனிமொழி மேல அப்படியே பெரிய பாசம் பொத்துக்கிட்டு எல்லாம் வரல. கனிமொழி காப்பாத்தி விட்டாரு. கனிமொழிக்கு ஏதாவது நாம ஒரு கௌரவத்தை உண்டாக்கி கொடுக்கணும், இல்ல கைமாறு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அறை அப்படிங்கிறது ஒதுக்கி கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேல டாஸ்மார்க் வழக்கு அப்படிங்கிறது புஷாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இனி டாஸ்மார்க் வழக்கு வேலை அப்படிங்கிறத செய்யாது. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் அப்படிங்கிறது தான். இது உண்மையிலேயே பேசுறதுக்கே சங்கடமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை கேட்டா, அன்புமணிக்கு பின்னாடி போறவர்களோட மனநிலையெல்லாம் என்ன தெரியுங்களா, நான் சொல்லக்கூடாத வார்த்தை தான், ஏற்கனவே முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டே சொல்லிடுறேன். மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வயது முதிர்வு அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இந்த அன்புமணி பின்னாடி போறவங்களோட மனநிலையெல்லாம் என்ன தெரியுமா, எப்படியும் ஐயா இன்னும் ஒரு 5 வருஷம், அவர் இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கட்டும், மனசார நானும் வாழ்த்துறேன், நல்ல மனுஷன், ஒரு மூத்த தலைவர், நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை செய்யறேன். இவர்களோட மனநிலை, ஐயா என்ன இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்குள்ள முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அன்புமணி தானே தலைமை வைப்பாரு, இப்பயே அன்புமணிக்கு நாம சோப்பு போட்டு வச்சுக்கிட்டோம்னா அன்புமணி காலகட்டத்துல நாம அப்படியே எம்பி எம்எல்ஏன்னு அப்படியே சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அன்புமணிக்கு பின்னாடி போறவங்களோட லட்சியம். மறுபக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி போறவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட உழைப்பை போட்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கொள்கை உள்ள ஒரு கட்சி இந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கும் போது அவர்கள் வைத்திருந்த அந்த கொள்கைகள் எல்லாம் ஆகச்சிறந்த சமூக நீதிக்கான சான்று. அப்படிப்பட்ட கொள்கை உள்ள ஒரு கட்சி. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தெடுத்திருக்காரு. ஒரு மருத்துவராக இருந்துட்டு சைக்கிளை தள்ளிட்டு கிராமமா போய் இந்த வன்னிய சமூக மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனாரு. நல்ல கொள்கை. அன்புமணிக்காக தான் என் கொள்கையை பூரா விட்டு கொடுத்துட்டேன், அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு இன்னைக்கு அவரே புலம்புற அளவுக்கு உட்கார வச்சிருக்கு இந்த அன்புமணி அவர்கள் குடும்பத்தினரோட பதவி வெறி அப்படிங்கிறது. உண்மையிலேயே இந்த விஷயத்துல ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும். நேற்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, கருணாநிதி உயிரோட இருக்கும் வரை ஸ்டாலின் தரப்பிலிருந்து எந்த முணுமுணுப்பும் வரவில்லை அப்படின்னு. ஏதோ அப்பப்ப மேயர், எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஒரு செயல் தலைவர் வரைக்கும் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் தலைவர், நான் சொல்றதான் கட்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஸ்டாலின் பேசவே இல்லை. அந்த வகையில ஸ்டாலின் ரொம்ப ஒரு தகுதியான மகனா நடந்துகிட்டார். அன்புமணி அப்படி கூட நடந்துக்கல. கிட்டத்தட்ட பாமகவும் குடும்ப கட்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராமதாஸ் அவர்கள் காலத்துக்கு பிறகு அன்புமணிக்கு தான் போக போகுது. அது வரைக்கும் இவரால் பொறுத்திருக்க முடியாதா? நல்லா இருந்த கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தா சௌமியா அன்புமணி இப்ப எம்பி ஆயிருப்பாங்க. அதிமுகவுல 10 எம்பி இருந்திருப்பா, உங்களுக்கு 2-3 எம்பி இருந்திருப்பான். இன்னைக்கு நீங்க மத்திய அமைச்சரா கோல வச்சலாம். பிஜேபி இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப இந்த தரப்புல 15 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்று இருந்தா நீங்க இன்னைக்கு பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுன்னு தனித்து போனா கூட உங்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் இருக்கு. அப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்புகளை எல்லாத்தையும் கோட்டை விட்டது அன்புமணி, சௌமியா அன்புமணியோட பேராசை அப்படிங்கிறது தான். இப்ப மறுபடியும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் மருத்துவர் ஐயா கட்சியை வளர்க்கிறேன், என் கட்சி என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிடக்கூடாது, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இதை அன்புமணியால கேட்க முடியும். இத பல மூத்த பாமக தலைவர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க, அந்த 90களோட தொடக்க காலகட்டத்திலாம் பாமக இருக்கும்போது அன்புமணி சிறுவயது இளைஞரா இருக்கும்போது கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு போனா, உங்களெல்லாம் வேற வேலை மயிரே இல்லையாடா, காலங்காத்தால வந்துடுறீங்க அப்படின்னு திட்டுவாராம். மருத்துவர் ராமதாஸை பார்க்கக்கூடிய கட்சிக்காரர்களை, உங்களாம் வேலை மயிரே இல்லையா, காலங்காத்தால எதுக்கு வரீங்க, போங்கயா அப்படின்னு விரட்டி விடுவாராம். அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கார். இன்னைக்கு கட்சியை கட்டுப்பாட்டுல வைக்கணும், கட்சியே நான் சொல்றதான் கேட்கணும்னு ஒரு பெத்த தகப்பனுக்கு கூட
ஒரு போக முடியாத ஒரு சூழல். திருமண நாள்ல போய் ஒரு வாழ்த்து பெற கூட முடியாத அளவுக்கு அரசியல் உங்களை பாழாய்ப்படுத்துது, பதவி வெறி பாடாப்படுத்துது. உங்க கூட உள்ளவர்கள் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இது பாமகவுக்கும் நல்லதல்ல, பாமக தொண்டர்களுக்கும் நல்லதல்ல. இந்த கட்சியை தான் தன்னோட வாழ்நாள், இந்த கட்சி தான் என்னோட உயிர் அப்படின்னு நினைச்சு இந்த கட்சிக்காகவே உழைத்து 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 இன்னையும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மனசாட்சியை நீங்க கொலை செய்யறீங்க. எல்லாத்துக்கும் மேல என் கட்சி தான் என் உயிர்னு கடைசி வரை கத்தி கத்தியே உயிரை விட்ட காடு வெட்டியாருக்கும் நீங்க துரோகம் செய்றீங்க. மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கொஞ்சம் மனம் திருந்துங்கள். மருத்துவரோட பேச்சை கேட்டால் மட்டும்தான் பாமகவுக்கான எதிர்காலம், பாமக தொண்டர்களுக்கான எதிர்காலம், அந்த கட்சியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுக்கான எதிர்காலமாகவும் அதுதான் இருக்கும். நடக்குதான்னு தொடர்ந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம்.